ஓகே அம்மா சுகாவனிங்க. இப்போ பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக், அந்த பேராகிராஃப் டேக்ல ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டெக்ஸ்ட். என்னாச்சு? கிளாஸ் எடுக்க போறாங்க, நீ எங்க போற? ஆ கிளாஸ் இப்ப நம்ம எடுக்க போறாங்க, இப்போ 3 பேர் உள்ள போ. ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. சோ எங்க கிளாஸோட நேம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிறேன். இந்த பேராகிராஃபோட ஐடி வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கிறேன், டி டெக்ஸ்ட்னு எடுத்திருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் 3 seconds. ரகுராம், ரகுராம் உனக்கு இப்ப ஜாவா வெயிட் பண்ணணும் சரியா? ஓகே ப்ளீஸ் வெயிட் ஃபார் 3 seconds டு கெட் அன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்ப இதுல உங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்க்கு கிளாஸோட நேம் டி டெக்ஸ்ட் ஜாவா கிளாஸ். இப்ப எடுப்ப வெயிட் பண்ணு, 1 மணிக்கு தானே உனக்கு காட்டு, இங்க வெயிட் பண்ணு. ஸோ டி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐடி எடுத்திருக்கிறேன். ஸோ அதுல எனக்கு சும்மா ப்ளீஸ் வெயிட் ஃபார் 3 seconds டு கெட் அன் அலர்ட். என்னன்னா உனக்கு ஆஸ் யூஷுவல் டைம் 2 o'clock. ஏன் இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டீங்க சீக்கிரமா? அப்படியா? ஆஸ் யூஷுவல் டைம் 2 o'clock. ஸோ உங்களுக்கு இங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாமா, உனக்கு ஜாவா உண்டுல்ல, உட்காரு அட்டன் பண்ணு, வெயிட் பண்ணு. ஸோ இதுல என்ன பண்ண போகுது தம்பி, உனக்கு ஜாவா உண்டுலாமா? HTML ஜாவாவும் அட்டன் பண்ணணும். HTML யார் எடுக்கிறா? HTML ஜாவா அட்டன் பண்ணணும். இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ஜெசிகா. வேற HTML கோர்ஸ் வேற யாரெல்லாம் போட்டுருங்க, வெயிட் பண்ண நான் அந்த கூப்பிடுறேன். ஓகேவா? சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா 3 seconds ஆன உடனே உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வரணும். டைம் அவுட் அந்த மாதிரியான அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரணும். சோ நான் டிவ் டேக்ல ஒரு டிவ் டேக் கொடுக்குறேன். சோ அந்த டிவ் டேகுக்கு கிளாஸ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா பாப் அப் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். சோ இதுல ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் பாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஐடி. சோ இந்த டிவ் டேகுக்குள்ள ஒரு பேராகிராஃப். சோ அந்த பேராகிராஃப்க்கு வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு இருக்கு சரியா? இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு பட்டன் செட் பண்றேமா, அந்த பட்டனும் இதுக்குள்ள ஒரு பட்டன், இதுக்குள்ள ஒரு பட்டனும் இருக்கு, இந்த டிவ் டேகுக்குள்ள ஒரு பட்டனும் இருக்கு. சோ அந்த பட்டன் டேக்ல ஐடி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். சோ இதுல க்ளோஸ். அப்ப எனக்கு இந்த டிவ் டேக் இருக்கு இல்லையா, இந்த டிவ் டேக் எனக்கு எப்பதான் வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த டிவ் டேக் எனக்கு எப்பதான் வியூ ஆகணும்னா இந்த பேராகிராஃப்ல 3 seconds ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த டிவ் டேக் டிஸ்பிளே ஆகணும். அதுக்குள்ள ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த அலர்ட் மெசேஜும் எனக்கு என்ன ஆகிடணும், க்ளோஸ் ஆகணும். ஓகேவா? சோ இப்படி நான் எழுத போறேன். சோ அப்ப இதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் நான் எழுதுறேன். ஓகேவா? சோ இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேல ஸ்டைல் டேக்ல பாப்அப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்டைல் அதுல டாட் பாப்அப். ஏன் இங்க ஸ்டைல் டேக் எடுக்கிறேன்? பிகாஸ் இந்த பாப்அப் அப்படின்ற இந்த ஸ்டைல் டேக் இருக்கு இல்லையா கிளாஸ். சோ பாப்அப் அப்படின்ற இந்த கிளாஸ் தான் நம்ம இந்த டிவ் டேகுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா? பாப்அப் அப்படின்ற அந்த கிளாஸ் தான் டிவ் டேகுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அப்ளை பண்ணிருக்கிறோம். சோ இங்க நீ என்ன ஸ்டைல் கொடுக்குறியோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டிவ் டேகுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்ளை ஆகுது. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது, டிவ் டேகுக்கு அப்ளை ஆகுது. இங்க நான் என்ன ஸ்டைல் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா
அதோட டிஸ்பிளே வந்து நன். எனக்கு முதல்ல அந்த டிவ் டேக் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அதே மாதிரி அதோட பொசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு. ஸோ அப்ப அது ஸ்க்ரால் பண்ணாலும் உங்களுக்கு மாறாது. அது டாப்ல இருந்து 50% கீழே தள்ளி இருக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தள்ளி இருக்கணும், 50% உங்களுக்கு தள்ளி இருக்கணும். அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட், ஸோ -50% கமா -50% கொடுத்தாச்சா. அப்புறம் அதுக்கு பேடிங்கும் கொடுக்குறோம். பேடிங் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர், அது வந்து வீச். அந்த டிவ் டேக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் வீட் கலர்ல இருக்கணும். அப்புறம் பாக்ஸ் ஷேடோ, அதுக்கு கண்டிப்பா ஷேடோ இருக்கணும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஷேடோ அது 0, இது டாப் ஷேடோ 0 அண்ட் ரைட் ஷேடோ 10 பிக்சல். இது வந்து அந்த ஷேடோவுடைய கலர் RGBA. ஸோ ஷேடோவோட கலர் பார்த்தீங்கன்னா 0, கிரீனும் 0 தான், ப்ளூ என்னதான் 0 தான், இது மட்டும் 0.2. ஸோ பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர். சேவ் பண்ணிட்டேன் சரிங்களா. அப்போ இது பாப்அப் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த டிவ் பாக்ஸ். ஸோ இந்த டிவ் டேக்குக்கான ஸ்டைல்ஸ், இந்த டிவ் டேக்குக்கான பாப்அப் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டிவ் டேக் நன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு முதல்ல விசிபிள் ஆகாது. அந்த 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டிவ் டேக் நம்மளுக்கு என்ன ஆகும், விசிபிள் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்க, அதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல தான் நம்ம எழுதணுமா. ஸோ எப்படின்னு பாருங்க, கான்ஸ்ட். ஸோ இதுல நான் வெல்கம் பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ வெல்கம் பாப்அப்னு வேரியபிள், அது ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் எனது வெல்கம் பாப்அப். வெல்கம் பாப்அப். ஸோ வெல்கம் பாப்அப் அப்படின்றது உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா இந்த டிவ் டேக், இதை குறிக்குது. ஸோ அதை நான் வெல்கம் பாப்அப்ன்ற வேரியபிளையே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள், டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கிறேன். ஸோ அது ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் எனது வெல்கம் பாப்அப். அப்போ இதுல பாத்தீங்கன்னா பி கேபிட்டல்ல இருக்குமா. ஸோ அது வந்து சிமிலர் டு இந்த இது. நான் இந்த டிவ் டேக்கோட வேரியபிள் அப்படியே எடுத்து எதுக்கு அசைன் பண்ணிட்டேன், டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியாச்சு சரியா. ஸோ அடுத்தது பாருங்கம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கான்ஸ்ட் க்ளோஸ் பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், க்ளோஸ் பாப்அப் பட்டன். க்ளோஸ் பாப்அப் பட்டனுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் என்னது க்ளோஸ் பட்டன். க்ளோஸ் பட்டன் அப்படின்ற அந்த வேரியபிள்ல இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து நான் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன், க்ளோஸ் பாப்அப் பட்டன் அப்படின்ற இந்த வேரியபிளுக்குள்ள என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ணியாச்சு சரியா. ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த க்ளோஸ் பாப்அப் பட்டன் அப்படின்ற இந்த வேரியபிள்ல இந்த பட்டனை அசைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த இருக்கு இல்லையா வெல்கம் பாப்அப், இந்த டிவ் டேக் வந்து வெல்கம் பாப்அப்க்கு அசைன் பண்ணிருக்கோம். அண்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எதை அசைன் பண்ணிருக்கோம், இந்த வெல்கம் பாப் தான். அப்போ டிஸ்பிளே டெக்ஸ்ட்னாலும் இந்த டிவ் டேக் தான்,
அண்ட் க்ளோஸ் பாப்அப் பட்டன் அப்படின்றது எனது இந்த க்ளோஸ் பட்டனை குறிக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம் வந்து டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கொடுத்துருக்கிறேன், டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்ல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டிஸ்பிளே டெக்ஸ்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி and welcome pop-up dot style dot display equal to என்னது block. ஸோ அப்ப அதுக்கு ஸ்டைல் செட் பண்றோம். பிளாக் எப்போ டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது டிஸ்பிளே டெக்ஸ்ட், அதாவது டிஸ்பிளே டெக்ஸ்ட்னா யாரு, எதை நம்ம அசைன் பண்ணிருக்கோம் இந்த இருக்கு இல்லையா இந்த வெல்கம். ஸோ அதுல எனக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே எனக்கு என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. அண்ட் அதோட டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு பிளாக்னா அது நம்மளுக்கு என்ன ஆகணும், ஷோ ஆகணும், தெரியணும். எதோடையது இந்த டிவ் டேக் நம்மளுக்கு விசிபிளா தெரியணும். இப்போ இந்த வெல்கம் டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எப்ப கால் ஆகணும்னா 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் கால் ஆகணும். கால் ஆகி இந்த பாப்அப் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், ஷோ ஆகணும். சோ அப்ப அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்றேன் பாருங்க. எப்படின்னு பாரு, இது ஒரு ஃபங்க்ஷன் எனது க்ளோஸ் வெல்கம் பாப்அப். சோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்போ கால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா க்ளோஸ் வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்போ கால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே. சோ அப்போ டிஸ்பிளே வெல் பாப்அப் ஃபங்க்ஷன் கால் ஆனா அந்த பாப்அப் மெனு ஓபன் ஆகி உங்களுக்கு காமிக்கணும், அலர்ட் மெசேஜ் காமிக்கணும் டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு. அதே நீ இந்த டிஸ்பிளே பாப்அப் குள்ள இருக்கக்கூடிய இந்த பட்டன் இருக்குல்ல க்ளோஸ் பட்டன், அதை கிளிக் பண்ணா இந்த க்ளோஸ் வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகி அந்த பட்டன் உங்களுக்கு என்ன ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவுட் செட் பண்ணும்போது நடக்கணும். செட் டைம் அவுட். ஸோ டைம் அவுட்ல நான் என்ன செட் பண்றேன், டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் கமா 3000 என்னது 3000 மில்லி செகண்ட். ஸோ 3000 மில்லி செகண்ட்னா 3 செகண்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்பிளே வெல்கம் பாப்அப் ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். கால் ஆகி அலர்ட் மெசேஜ் வந்துடும் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுல நீ க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த அதுக்குள்ள இருக்கிற இந்த க்ளோஸ் பட்டனுக்கு ஈவெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பாப்அப் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், க்ளோஸ் வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி இதை ரன் பண்ற பாருங்க.
க்ளோஸ் ஆயிடும். இதுல என்ன மிஸ்டேக் கொடுத்துருந்தேன்னா, நான் அந்த க்ளோஸ் பட்டன் டிஸ்பிளே வெல்கம் பாப்பப் டிஸ்பிளே ஆகும்போது எம்டியா கொடுக்கணும். நான் மாத்தி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எதை குறிக்கிறது? இந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் குறிக்கிறதா என்னது? டிஸ்பிளே டெக்ஸ்ட். சரியாவா? ஓகே. சோ இப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் மெசேஜ் வந்துருச்சா, டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் கொடுத்தோம்னா அது என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆகி எம்டியா வந்துடும். என்ன பண்ணணும்? டைம் அவுட் செட் பண்ணணும். டைம் அவுட் ப்ரோக்ராம் இதுல இருந்து இந்த ஸ்டைல் டேக்ல இருந்து எழுது. அதான் இந்த பாடி டேக்ல இருந்து எழுதிக்கோமா.
நீள்விலையா அப்படியும் கொடுக்கலாம். இது டைரக்டா செட் ஆட்ரிபியூட் இல்லாம வெல்கம் டாட் ஸ்டைல் வெல்கம் பாப்அப்னா யாரு அந்த டியூ டேக் டாட் ஸ்டைல்னா அதோட ஸ்டைலோடைய டிஸ்பிளேய மாத்தி இப்படியும் கொடுக்கலாம். இல்ல செட் ஆட்ரிபியூட் கொடுத்தா வெல்கம் பாப் டாட் பாப்அப் டாட் செட் ஆட்ரிபியூட் ஆஃப் அப்போ அது அப்படி கொடுத்தா நீ மேல தனியா ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸுக்குள்ள நீ என்ன எழுதி இருக்கணும் டிஸ்பிளே பிளாக்னு எழுதி இருக்கணும். அது நம்ம எடுக்கிற பேர் தான். நம்ம எந்த பேர் வேணா எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இது பார்த்த உடனே ஓகே இது வெல்கம் பாப்பப் குறிக்குது, இது அந்த க்ளோஸ் பட்டனை குறிக்குது அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம அப்படி எடுத்துருக்கிறோம். மற்றபடி நீ ஏபிசி அப்படி கூட நீ எடுத்துக்கலாம். அவனுக்கு HTML முடிக்கணும், CSS முடிக்கணும், பூட்ஸ்ட்ராப் முடிக்கணும், அப்புறம் தான் ஜாவா. ஆகஸ்ட் நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைக்கணும். ரமேஷ் ப்ரோ கனெக்ட் கிளாஸ் மெசேஜ் போடுறேன். நாய் வரவே மாட்டேன். மோங்கோ டிபிக்கு கனெக்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நானும் ஒரு வேலை சோலார்ல அப்படி டெம்பரவரியாலாம் எடுக்க மாட்டாங்க. 1 year அக்ரிமெண்ட் போட்டு தான் எடுப்பாங்க. இங்க வந்து பசங்க 20% தான், மோஸ்டா கேர்ள்ஸ்க்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவனுக்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இவனுக்கா கேர்ள்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸே வேணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தா கூட வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கே 18ன்றப்ப கேர்ள்ஸுக்கு 18ன்றப்ப அது ஆனா ஷிஃப்ட் படி 3 ஷிஃப்ட் வரும். ABC வேன் அவனே வேன் வச்சிருக்கான். எங்கனாலும் பஸ்ல எல்லாம் அலைய வேண்டாம், டைரக்டா அவங்க வீட்டு முன்னாடி இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு. ஆனா 1 year அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் வெளியில அடிச்சு கொடுத்துருவோம் ட்ரெயினரா. ஆமா ட்ரெயினர் சர்டிபிகேட் கொடுத்துருவான். பசங்களுக்கு மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ. ஓகேமா. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் நாளைக்கு பார்ப்போம். அண்ட் விண்டோ ஈவெண்ட் இருக்கு. விண்டோ க்ளோஸ் ஆகுறது, கிளாஸ், ஆப்ஜெக்ட், விண்டோ ஈவெண்ட், இன்னும் 3 இருக்கு. ஜேசன். இதுல இந்த டாபிக்கை விட்டுட்டேன். செட் டைம் அவுட்ட நான் பார்க்கல. எது ஈவென்ட் லிசனர்
ஈவென்ட் லிசனர் நேத்துக்கு தானே சொன்னோம். அந்த பட்டனை மவுஸை கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் ஆட் ஆகணும். அதே மாதிரி எனக்கு க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, க்ளோஸ் பட்டன் தான் இங்க யாரு இந்த டியூ டாகுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ் பட்டன். சோ அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அதுதான் ஆட் ஈவெண்ட் லிசனர். அதை கிளிக் பண்ணும்போது எந்த ஈவெண்ட் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேமை இந்த இடத்துல கொடுக்கணும். எனக்கு எந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்? க்ளோஸ் வெல்கம் பாப்அப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அப்ப அந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த வெல்கம் பாப்அப் மறைஞ்சிடும், க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதாமா. இந்த வீக்ல எப்படியும் ஜாவாஸ்கிரிப்ட் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்தது ரியாக்ட். இதே டைமிங் தான் மார்னிங். உனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாம ரியாக்டுக்குள்ள வர முடியாது. அவருக்கு கிடையாது, அவனுக்கு வந்து PHP HDCP. இல்ல HTCA அவனுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வராது. HTML CSS தான் முடிஞ்சு போயிடும். அவன் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் படிக்கணும். HTCA தான் சொல்றேன். நீ HTFD, அவன் HDCP. இவனுக்கு இன்னும் PHP மட்டும் இருக்கு. PHP மட்டும் முடிச்சு. ஓகேமா, தேங்க்யூ. லீவ் ஆயிக்கோங்கடா. ரெண்டுமே உன்னோட ஐடி தான்.